வந்துட்டு இப்போ கொஞ்சம் அதை சயின்டிஃபிக்காக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு ரேஷியோ ப்ரொபோர்ஷன் மேத்தமேட்டிக்கலாக பார்க்க வேண்டியது இருக்குது. முன்னாடி வந்து சிங்கிள் ஸ்க்ரீன் சப்ஜெக்ட் இருந்துச்சு. அதில் ஒரு நாளைக்கு 4 ஷோ ஓடும். அப்போ 100 நாள் ஓடினா தான் அந்த கணக்கு வந்து சரியாக வரும். ஸோ 10 நாளைக்கு 40 ஷோ அப்படி வரும். ஸோ 100 நாளைக்கு எவ்வளோ ஷோன்ற கணக்கு வந்து இன்றைக்கி மல்டி ஸ்க்ரீன்ஸ் இருக்கிறதுனால ஒரு இப்போ மாயாஜால் மாதிரி தேட்டர்லாம் வந்துட்டு ஒரு படம் 40 ஷோ போட முடியுது ஒரே நாளில் வந்து போட முடியுது. ஸோ அந்த ரேஷியோ கரெக்டாக தான் இருக்குது, கலெக்ஷன் கரெக்டாக தான் இருக்குது. அதனால் யாருக்கும் லாஸ் வர்றதில்லை. எப்படியுமே நல்ல படத்தை வந்து தேட்டரில் பார்த்தோம்னு தான் நினைக்கிறாங்க. நிறைய ஸ்க்ரீன்ஸ் இப்போ இருக்கிறதுனால மல்டிப்ளெக்ஸஸில் அந்த ரேஷியோ வந்து தப்பாக போகலன்னு தான் எனக்கு நடிகர் சங்க கட்டடம் நடிகராக வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. உதயநிதி ஸ்டாலின் வேற ஒரு கோடி கொடுத்திருக்காரு. இனிமேலாக அந்த கட்டட பணியில் நிறைவேறப்படுமா? அது எப்படி நெருங்கி நண்பர்களா குழுக்குகள்லாம் இருக்காங்க. அந்த கட்டிடம் வந்து கண்டிப்பாக கட்டப்படும் சார். அதுக்கான எல்லா முயற்சியும் இறங்கி செய்கிறாங்க. ஏன்னா என் நண்பர்கள் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு அது தெரியுது. நிச்சயமாக அது நல்லபடியாக வந்துடும், கூடிய சீக்கிரம் வந்துடும். அது நம்ம கூடிய சீக்கிரம் அறிவிப்போம் இந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுக்கிறவங்க. அதான் சார், நீங்கள் வந்துட்டு இதை நம்ம ஃபேமிலி அண்ட் த்ரில் சேர்ந்த ஒரு படம் சைரன், அது ரொம்ப ரேர் காம்பினேஷன். ஸோ அப்படி இருக்கிறப்ப எல்லா இடத்துலையும் இதை வந்து கண்டிப்பாக ஏற்றுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. மற்ற ஸ்டேட்ஸில் இருந்தும் சரி ஃபோன்ஸ் வரும்போது அது ஒரு கிரிப்பிங்கான ஒரு படமாக தான் அதை பார்க்குறாங்க. அதில் ஒரு நல்ல ஃபேமிலி எமோஷன் கோராக இருக்குது. ஸோ அது நல்லா ப்ரெசன்டபுளாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஆல் ஓவர் இந்தியா இந்த படம் வந்து நல்ல நல்ல பேர் நமக்கு அந்த எண்ணம் இல்லை சார். நான் வந்து அண்ணனுக்கு ஆதரவு கொடுப்பீங்களா? எங்க அண்ணனுக்கு ஆதரவு கொடுப்பீங்க? அண்ணனுக்கு ஆதரவு கொடுப்பீங்க எப்படி இந்த கேள்வி கேட்டா நான் ஒண்ணு சொல்றேன். விஜய் அண்ணனோட இடத்தை யாரு ரீப்ளேஸ் பண்ண முடியுங்க? அவர் இடத்த யாருமே ரீப்ளேஸ் பண்ண அண்ணனுக்கு ஆதரவு கொடுப்பீங்க? அது நம்ம ஆன்சர் பண்ணல. அவர் ரீப்ளேஸ் பண்றது அண்ணனுக்கு நீங்க ஆதரவு கொடுப்பீங்களா? என்னுடைய வட்டம் இவ்வளவுதான், சினிமா வட்டம் தான். அதுக்கான அண்ணன் கொடுத்தாருன்னா அண்ணன் நாளைக்கு போய் கொடுத்தாருன்னா அண்ணன் வீட்டுக்கு கொடுத்தாருன்னா போயிட்டு வரலாம். ஒரு ரொம்ப ஒரு ரிஃப்ரெஷிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கீர்த்தி சுரேஷ் பண்றது. ஏன்னா இது நார்மல் ஹீரோ ஹீரோயின்கான ஒரு சப்ஜெக்டா இல்லை. இது வந்து